ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு அன்பானவர்களே, தீர்க்க தரிசனம் என்பது என்ன? வரும் காரியங்களை எடுத்து உரைப்பதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொல்கிறதை மட்டும் எடுத்துரைப்பதுதான் தீர்க்க தரிசனம். சொந்தத்தில் பேசுவது தீர்க்க தரிசனம் அல்ல. ஆனால் உலக ரட்சகர் பிறக்க போகிறதை முன்கூட்டி சொல்லுகிறார். ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். உலக சரித்திரத்தின்படி இந்த உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு எந்த ஒரு பெண்ணும் கணவனுடைய ஒத்தாசை இல்லாமல் கர்ப்பமாக முடியாது. ஆனால் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக மரியாள் கர்ப்பவதி ஆனாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருப்பார் என்று அர்த்தமாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பில் அன்று அற்புதமாக நிறைவேறியது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் கட்டாயமாய் நிறைவேறும். நம்மை கர்த்தர் தாமே இந்த ஒப்பற்ற தீர்க்க தரிசன வரத்தை நமக்கும் அருள்வாராக. ஆமென்.